ஹாய் விவோஸ், நம்மளோட ரிஜோ அகாடமியில் 12th பேட்ச் ஆஃப் டெய்லரிங் பேசிக் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லரிங் ஆரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக்காக உங்களுக்கு டெய்லரிங் தெரியாது, ப்ராப்பராக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தெரியாது, ஃபுல் கோர்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேசிக் டெய்லரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் ஆரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபுல் கோர்ஸாக உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக், அட்வான்ஸ், ப்ரோ லெவல் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த கிளாஸ் பற்றின ஃபீஸ் டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு ப்ளவுஸ் பீட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம saree வாங்கும்போதே அதில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு நெக் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அதில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் வித்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்கோட வித்து வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் 2.25 இன்ச் அளவு தான் நெக்கோட வித்து வேணும், இல்லைனா 2.5 இன்ச் அளவு தான் நமக்கு வித்து வேணும் அப்படின்னா அது வந்து 3.5 இன்ச் 4 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம நெக்கோட வித்து நான் இப்போ மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டுமே நம்ம வந்து ஓரளவுக்கு ரொம்ப கீழே வரைக்கும் போகக்கூடாது. அந்த நெக்கு ஹைட் எவ்வளோ இருக்கோ அதோட பாதி அளவுக்கு, இல்லைனா ஒரு 3/4 அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதோட கீழே வந்து போகக்கூடாது. இந்த அளவு கேப் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து இல்லைனா கீழே வந்து நெக் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு, அது ஒரு டாட் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நெக்கோட ஹைட் வந்து கரெக்டாக வரும். ஆனால் நெக்கோட வித்து வந்து நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து ரெடிமேடாக நம்ம வந்து saree எடுக்கும்போது அதில் கொடுக்குற ப்ளவுஸ் டிசைனில் இந்த மாதிரி நெக்கோட வித்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம லைனிங்கில் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். அந்த லைனிங்கோட நெக்கோட விட்டும் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்க விட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெக் ஷேப்பை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா, அதோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, மெயின் ஃபேப்ரிக்லேயே பேக் சைடில் அந்த நெக்கோட ஷேப் எப்படி இருக்குது, இந்த ஸ்டோன் எப்படி கொடுத்துருக்காங்க நெக்கோட அளவில் அப்படிங்கிறத நான் வந்து ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து சென்டரும் நெக்கோட வித்தும் கரெக்டாக நம்மளோட லைனிங்கில் வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் நெக்கோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்லையுமே 2.5 இன்ச் அளவு மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்தோம். அதனால நெக்கோட வித்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டும் 2 சைடும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து நகராமல் இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து கரெக்டாக ஃபேப்ரிக் வந்து நகராமல் இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பின் பண்ணிட்டேன், சரிங்களா? பின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து அந்த லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைனில் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். மெதுவாக பொறுமையாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து கிளாத் வந்து சுருங்கிடக்கூடாது, நீட்டாக வரணும் நமக்கு ஷேப்பு. அதனால அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்க அந்த டிசைன் அழகாக கிடைக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இனி வந்து எப்பவும் போல தான் நம்ம உள்ளாடி இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நெக் ஷேப்புக்கு அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் இல்லைனா அதோட 1 பாயிண்ட் கூடுதலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1/2 இன்ச், மேக்ஸிமம் 1/2 இன்ச், அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபேப்ரிக் விடக்கூடாது. நெக்கோட ஷேப் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து நாச் கொடுத்துக்கணும் அந்த வளைவான இடத்துலலாம். அப்போ தான் நம்ம வந்து திருப்பி எடுக்கும்போது நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நாச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நாச் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து வளைவு தான் வருது. இனி அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். டர்ன் பண்ணி எடுக்கும்போது நீட்டாக அந்த லைனிங் வந்து பேக் சைட் போகிற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். லைனிங் வந்து வெளியே தெரியாத மாதிரி தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும்.
கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். கரெக்டாக நெக்கோட லைனில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் லைனிங் வந்து அட்டாச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இப்போ வந்து ரெடிமேடாக இருக்கக்கூடிய நெக் டிசைன் வந்து கரெக்டான நம்ம நெக்கோட வித்துக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.